வணக்கங்க. 4 கிரகம் இல்லை 5 கிரகம் ஒரு ராசியில் இருந்தால், ஒரு பாவத்தில் இருந்தால் எப்படி பலனளிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது சிக்கலான ஒரு கேள்வி தான். எப்படி இருக்குன்னா, ஒரு 4 கிரகமோ 5 சில நேரத்தில் 6 கிரகம் கூட ஒரு ராசியில் இருக்கும். ஸோ 3 கிரகத்திற்கு மேலே இருந்தாலே அது பலன் எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் வரும். எப்படி வரும் அப்படின்னா, எந்தெந்த விதத்தில் நம்ம அந்த பலனை பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம டிகிரி கணக்கில் வந்துடும். எவ்வளோ நெருக்கமாக கிரகங்கள் தங்களுக்குள் இருக்கின்றன, ராசி விளிம்பில், பாவ சந்தின்வாங்க. ராசியில் நுழையும் போது, ராசியை விட்டு விலகும் போது இருக்காங்களா, பாவத்தினுடைய நடுவில், ராசி நடுவில் இருக்காங்களா, ராசியை சரிபாதியாக பிரித்தோம்னா முதல் பாதியில் இருக்காங்களா, இரண்டாவது பாதியில் இருக்காங்களா, இல்லை அவர்களுக்குள்ளே மிக நெருக்கமாக ஒரே டிகிரியில் இருக்காங்களா, அப்படிலாம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஜோதிடத்தில் கிரக யுத்தங்கள், ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் சேரும்போது கிரக யுத்தங்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக சூரியனோடு மிக நெருக்கமாக செல்லும் கிரகங்கள் சூரியனால் எரிக்கப்பட்டு அஸ்தங்க தோஷம் அடைஞ்சி அதனால் சூரியனுக்கு பலம் ஏற்படுகிறது. அப்படி பார்க்கும்போது அப்படிப்பட்ட நிலையில் சூரியனுக்கே பலம் ஏற்படும். சூரியன் நம் லக்னத்திற்கு யோககாரகனாக அமைந்தால், அதாவது ஒரு மேஷ லக்னமாக இருந்து, ரிஷப லக்னமாக இருந்து, அல்லது மீன லக்னமாக இருந்து, மீன லக்னத்துக்கு 6 ஆனாலும் ராசிநாதனுக்கு நண்பன். அதே நேரத்தில் தனுசுக்கு கிட்டத்தட்ட அவர் 9 பாக்கியாதிபதி ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி குருவுடைய லக்னங்கள் விருச்சிகத்துக்கு அற்புதமாக 10ஆம் வீட்டுக்குரியவன் ஆகிடுவார். குரு லக்னங்களுக்கு, குரு அணியில் உள்ள ராசி லக்னங்களுக்கு சூரியன் பலமடைவது, இந்த மாதிரி அஸ்தங்க தோஷம் அடைஞ்சு பலமடைவது உத்தமம். அப்பேற்பட்ட சூரியனே ராகு கேதுக்கள் நெருக்கமாக இருக்கும்போது அவரை விழுங்குறாங்க, கிரகண தோஷம் அடைய வச்சிடுறாங்க. அப்போ ராகு கேதுகளுக்கு எந்த பலம்ன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒவ்வொரு கிரகமாக இணைந்து இருக்கும்போது நைசர்ய பாவர்கள், நைசர்ய சுபர்கள், இயற்கை சுபகிரகங்கள், இயற்கை பாபகிரகங்கள் என்ற அடிப்படையில் முதல்ல பார்த்தணும். அவர்கள், அதாவது குருவும் சனியும் இணைந்தால் என்ன, சனியும் செவ்வாயும் இணைந்தால் என்ன, சனியும் செவ்வாயும் ஜென்ம பகைவர்கள் இயற்கையாகவே. துலா லக்னத்தை எடுத்துக்கிட்டேன்னா அவர் 4 கூடியவன் 5 கூடியவனாகி சனி யோகாதிபதி ஆகிறார். செவ்வாய் 2க்கும் 7க்கும் உடையவராகி சுபாதிபத்தியம் தான் அது. இருவரும் துலா லக்னத்துக்கு சேர்ந்திருக்கிறது நல்லது. ஆனால் அவர்கள் இருவருமே பாவகிரகன்றதுனால அந்த யோகத்தை அடைய கடுமையான போராட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தை பார்த்து ஒரு கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா 4ஆம் வீட்டில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆட்சி, புதன் இருந்தால் சூரியனும் குருவும் நண்பர்கள், அதிமித்திரர்கள். சூரியன் 2 கூடியவர், குரு பகவான் பாக்கியாதிபதி 4ல் உட்காந்துறதுக்கு அருமை. ஆனால் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறது ஒரு விதத்தில் மாலவியா யோகம், திக்பலம். இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா சரி கிடையாது. அவர் 3 கூடியவன் 12 கூடியவனோட புதனோட சேர்றாரு. இவர்கள் திருப்பவும் நான் சொன்ன அதே கணக்கு தான், எவ்வளோ நெருக்கமாக சேர்ந்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் எல்லாமே நின்ற நட்சத்திரத்தின் சாரத்தின் அடிப்படையில் அவர்கள் நவாம்சத்தில் சுப வர்க்கம் ஏறிவிட்டார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். இப்படி சுப வர்க்கம் ஏறி இருந்தால் சுப பலத்தை அளிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் தான் இணைந்த, தான் சாரம் வாங்கியவனும் வீடு கொடுத்தவனும் பலமடைய வேண்டும். ஜோதிடத்தின் அடிப்படை தத்துவம். சாரம் அளித்தவனும் அந்த சாரம் அளித்த கிரகத்தின் பாவத்தின் மூலியமாக அந்த பாவத்தையும் எடுத்து இந்த கிரகங்கள் இப்போ ஒரு 10ஆம் வீட்டில் இணைந்திருக்குன்னா 10ஆம் வீட்டின் வழியாக செயல்படுத்த தொடங்கும். எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். 4 கிரகங்கள் இணைந்தால் பலன் எப்படி அறிவது என்பதை பற்றி வேறு ஒரு காலகட்டத்தில் மிக தெளிவாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே, ஏன் அரை மணி நேரம் கூட இந்த விஷயத்தை பற்றி நிறைய நம்ம பதிவு போடுறேன். ஆகவே எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகம் அதில் வறுமை பெறும் கண்டிப்பாக. அது லக்ன யோகராக இருந்தால் அதிர்ஷ்டம், லக்ன பாபராக இருந்தால் சற்று யோக பங்கம் ஏற்படும். இருந்தாலும் அவர் அடையும் வலுவுக்கு ஏற்ப அவருடைய காரகத்துவங்கள் மூலமாக தொழில் உத்தியோகம் அமையும், அவருடைய பாவத்தின் மூலியமாகவும் அமையும். நன்றி. மீண்டும் ஒருவரை சந்திப்போம்.